நண்பர்களே, மனித குலத்தின் உண்மையான வரலாறு கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த அந்த நாளில் தொடங்கியது. அந்நாள் தொட்டு இந்நாள் வரையிலான தொடர்ச்சியான நிகழ்வுகளின் காலக்கோடு ஒன்று உண்டு. இந்த காலக்கோட்டில் நோவாவின் ஜலப்பிரளயம் மிக மிக முக்கியமானது. அதனால்தான் கிறிஸ்தவம், இஸ்லாம் மற்றும் இந்து மதம் போன்ற அனைத்து முக்கிய மதங்களும் இந்த பேரழிவை நினைவு கூறுகின்றன. இப்போ நோவாவின் வெள்ளம் கிமு சுமார் 3300 ஆண்டு வாக்கில் நிகழ்ந்தது. மேலும் நோவாவின் வெள்ளத்திற்கு பிறகு உடனடியாக நடந்த விடயங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அதன் சில விவரங்கள் பைபிளில் காணப்படுகின்றன. ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால், வேதங்களில் நீங்கள் காணும் அனைத்தும் உண்மைதான் என்று கூறிவிட முடியாது. சரித்திரம் என்பது தொல்பொருள் ஆராய்ச்சி போன்றது. அதில் பல படிவங்கள் உள்ளன. வேதத்தின் சில படிவங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை நான் அறிவேன். அப்படியானால் எனது வீடியோக்களில் நான் என் இந்திய வேதங்களை மேற்கோள் காட்டுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் நம்மிடம் உள்ள மற்ற எல்லா பண்டைய இலக்கியங்களையும் போல அல்லாமல் இந்திய வேதங்கள் நோவாவின் பெரு வெள்ளத்தை பின்தொடர்ந்த காலகட்டத்தை பற்றி பேசுகின்றன. வேதங்களில் நோவா, அவரது மகன் சேம், காம் போன்ற பைபிளின் கதாபாத்திரங்களும் மற்றும் அவர்கள் தொடர்பு கொண்ட சில மக்களும் காணப்படுகின்றனர். மேலும் வேதங்கள் பாவம், அதன் பரிகார பலி மற்றும் நமது பாவங்களுக்கான கடவுளின் இறுதி மீட்பு பலியான இயேசுவை பற்றியும் கூட குறிப்பிடுகின்றன. இப்போ வேதங்கள் கிமு 1400 ஆண்டு வாக்கில் தொகுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முந்தைய 2000 ஆண்டுகால வரலாற்றில் நிறைய விடயங்கள் நடந்துவிட்டிருந்தன. சில நல்லது மற்றும் சில மிகவும் கெட்டது. அவை அனைத்தும் அவற்றின் வரலாற்று சூழல்கள் மறக்கப்பட்டு விட்டிருந்த நாளில் ஒன்றாக தொகுக்கப்பட்டன. இப்போ பண்டைய இந்தியாவில் என்னென்ன நடந்தன என்பதை பற்றி சற்று பார்ப்போம். வெள்ளத்திற்கு பின்வந்த நாட்களில் நோவாவின் பக்தியுள்ள மகனான சேம் பண்டைய இந்தியாவை நிறுவினார். இந்தியர்கள் அவரை பரதன் என்றும் தமிழர்கள் அவரை சாமன் என்றும் அறிந்திருந்தனர். பலிகளின் போது அவர் தனது தந்தையின் கடவுளான யெகோவாவை நாராயணா என்று அழைத்து பாடினார். நாராயணா என்றால் நீரில் இளைப்பாறியவரே என்று பொருளாகும். அவர் சாமன் என்று அழைக்கப்பட்டதால் இந்த புகழாரங்கள் சாம வேதத்தில் காணப்படுகின்றன. பின்னர் சேமின் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஆப்பிரிக்காவின் காம் என்ற காமதேவனின் மகன் குஷ் விசுவாமித்திரருடன் இணைந்து இந்தியாவில் சில பகுதிகளை கைப்பற்றினார். பின்பு விசுவாமித்திரர் தனது தந்திரத்தால் சேமையும் அவரது ராஜ்யத்தையும் அழித்து போட்டார். இதுதான் ஒவ்வொரு இந்தியருக்கும் தெரிந்த அரிச்சந்திரனின் கதை நண்பர்களே. இருப்பினும் சேம்தான் அரிச்சந்திரன் என்றோ அவர்களது பாரத மகாராஜா என்றோ மக்களிடம் கூறுவார்தான் யாருமில்லை. இப்போ கூஷும் விசுவாமித்திரனும் யெகோவா தெய்வத்தின் பரம எதிரிகள். இருப்பினும் அவர்கள் வலிமை உடையவர்களார்ந்தால் பூசாரி வர்க்கத்தவர் விசுவாமித்திரரை ஒரு தெய்வீக முனிவராக முன்வைத்து வேதங்களின் பல பண்டைய பாடல்களை அவர் இயற்றியதாக பொய்யுரைத்தனர். விஸ்வாமித்திரர் சேமின் ஆட்சியை கவிழ்த்த சில காலத்திற்குள் பைபிளில் மிஸ்ராயிம் என்று அழைக்கப்படும் எகிப்தின் மன்னன் இந்திரன் சேமின் மகன் சுதாசுக்கு உதவ பண்டைய இந்தியா வந்து தசராஜனிய யுத்தத்தில் விசுவாமித்திரரால் உருவாக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மன்னர்களின் கூட்டணியை அழித்து போட்டார். ஒருவேளை இந்திரன் அந்த போரில் விசுவாமித்திரரையும் கூட அழித்திருக்க கூடும். இது குறித்து இன்று யாரும் பேசுவதில்லை. இங்கே கிரேக்கர்கள் ஜியூஸ் என்று அழைத்த இந்திரன் சேமின் குடும்பத்தவரின் பக்கம் இருந்தான் என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால்
இந்திரன் யெகோவா தெய்வத்தின் தரப்பை சார்ந்தவன்தான் என்பது தெரிய வரும். இதையெல்லாம் என்று யோசிப்பவர் யார்? சரி, இந்திரனின் வருகைக்கு பிறகு இந்திரன் வேதங்களின் முதன்மை கடவுளாக சேர்த்து கொள்ளப்பட்டார். இவ்வாறாக வேதங்களுடன் மற்றொரு படிவம் சேர்க்கப்பட்டது. இதனால் வேத இலக்கியம் நல்லதும் கெட்டதுமாக பல விஷயங்களின் கலவையாக மாறியது. இருப்பினும் வேதங்களில் உள்ள சில விடயங்கள் இன்றைக்கும் உண்மையானவையே. அதனால்தான் நான் அவற்றை மேற்கோள் காட்டுகிறேன். ஏனென்றால் குழந்தையை குளிப்பாட்டும் தண்ணீர் கொஞ்சம் அழுக்காகிவிட்டதால் யாருமே குழந்தையை குளியல் தண்ணீருடன் தூக்கி எறிந்து விடுவதில்லை, இல்லையா? அந்த மாதிரி தான். சரி நண்பர்களே, என்னுடைய இந்த வீடியோவையும் பார்த்ததற்கு மிக்க நன்றி. பிடித்திருந்தால் லைக், ஷேர் எல்லாம் பண்ணுங்க. நான் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.